வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் உருளைக்கிழங்குல ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பத்தி பார்க்க போறோம். உலகில் இருக்கக்கூடிய பலரால விரும்பி உண்ணப்படக்கூடிய கிழங்கு வகைகளில் ஒன்று தான் உருளைக்கிழங்கு. முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் உருளைக்கிழங்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னா மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உருளைக்கிழங்கிலும் சில தீமைகள் இருக்கு. நீங்க சாதாரணமாக உருளைக்கிழங்கு ஒரே நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிடும் போது உங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் ஏற்படாது. அதற்கு மாறாக உருளைக்கிழங்குல ஒரு சில வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு தான் உங்களுக்கு வந்து தீமைகள் ஏற்படுத்தும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு தான் நம்ம சாப்பிடக்கூடாது. அதுல என்னென்ன ஆபத்துகள் ஒளிந்திருக்கு, அந்த ஆபத்தால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதை வந்து அந்த ஆபத்துகள் உருவாகாம நம்ம ஆரோக்கியமாக உருளைக்கிழங்கு எப்படி பாதுகாப்பது அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம மார்க்கெட்ல எந்த ஒரு காய் வாங்குறோமோ இல்லையோ மறக்காம உருளைக்கிழங்கு வாங்குவோம். உருளைக்கிழங்குடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கு மற்ற காய்கறிகளை போலவே இல்லாம கெட்டு போகாது. நீண்ட நாட்கள் அதிக அளவில் வந்து நம்ம அது பாதுகாக்கலாம். ஆனா நம்ம நீண்ட நாட்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல வந்து உருளைக்கிழங்கு முளைவிட ஆரம்பிச்சிடும். ஸோ முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த உருளைக்கிழங்கு. அது வந்து அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா, அதை நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நிறைய தீமைகளை வந்து ஏற்படுத்தும். முளைவிட்டக்கூடிய உருளைக்கிழங்குகளை, அதே போல பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை, அதே போல வெட்டு சேதங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு தான் நமக்கு வந்து தீமைகளை ஏற்படுத்தும். அப்படி இந்த முளைவிட்டக்கூடிய உருளைக்கிழங்கு ஏன் ஆபத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே முளைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுவது சரி கிடையாது. குறிப்பாக உருளைக்கிழங்கு வந்து சாப்பிடவே கூடாது. உண்மையில உருளைக்கிழங்கு வந்து இயற்கையாகவே சோலனைன் மற்றும் காகோனின் ஆகிய 2 நச்சுப் பொருள்கள் இருக்கு. இருந்தாலும் ஆரம்பத்தில் உருளைக்கிழங்குல இந்த நச்சுப் பொருளுடைய அளவு வந்து மிக குறைவாக தான் இருக்கும். ஆனா இந்த உருளைக்கிழங்கு எப்போ முளைக்க தொடங்குதோ அப்போ இந்த நச்சுப் பொருள்கள் எல்லாமே இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முளைவிற்றக்கூடிய உருளைக்கிழங்கு சாப்பிட்றது நம்மளுடைய உடல் வந்து பாய்சன் அட்டாக் ஆகிறதுக்கு சமம். இப்போ இந்த முளைவிற்றக்கூடிய உருளைக்கிழங்கு எப்படி விஷமா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முளைத்த உருளைக்கிழங்கு தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மோசமான விளைவுகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த முளைவிற்றக்கூடிய உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் என்ன ஆகும்னா மாவு சர்க்கரையாக மாறும். இது நம்மளுடைய உடலில் நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கலாம். அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கும். இது ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஆபத்து. இது தவிர இந்த முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு செரிமான அமைப்பை போயிட்டு டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிடுவது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மளை கொஞ்சமா கொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு இந்த முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு போலவே பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குமே நம்ம சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்குல பச்சை நிறம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க சாப்பிடாதீங்க. இது தவிர நீண்ட நாள் வந்து உருளைக்கிழங்கு வாங்கி வைத்திருந்து அதன் மீது சுருக்கங்கள் இருக்கக்கூடிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்க தூக்கி எறிஞ்சிருது ரொம்ப நல்லது. மீறி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அது தீமை விளைவிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து முளைவிட்டிருக்கும் பொழுதோ சுருக்கங்கள் இருக்கும் போதோ பச்சை நிற திட்டுகள் இருக்கும் போதோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது. நீண்ட நாட்கள் சமைக்காமல் வைத்திருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நம்ம சாப்பிடலாமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். உருளைக்கிழங்குகளை நீண்ட நாட்கள் வைத்திருந்து சமைக்கலாம் அப்படின்ற புரிதல் வந்து பரவலாக பல பேருக்கும் இருக்கு. அவசர தேவைக்கும் அல்லது நேரத்துக்குள்ள சமைக்கணும் அப்படின்றதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்து உடனே சமைச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு வந்து பார்த்தோம்னா முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கா இருந்துச்சோம்னா அதை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அதில் நமக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு. தக்காளி மற்றும் கத்திரிக்காயில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிளைகோ ஆல்கலாய்டு என்ற வேதிப்பொருள் உருளைக்கிழங்குலுமே இருக்கு. இது குறைவான அளவில் இருக்கும்பொழுது மனித உடலுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த முளைவிடக்கூடிய உருளைக்கிழங்குகள்ல இந்த மாதிரி இந்த கிளைகோ ஆல்கலாய்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளைகோ ஆல்கலாய்டை நம்ம அதிக அளவு உட்கொள்ளும் போது அது நச்சுக்களாக நமக்கு மாறிடும். இது என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த மாதிரி முளைவிட்டக்கூடிய உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது கிளைகலாய்டு நமக்கு வந்து அதிகமாகும் போது வாந்தி ஏற்படும், வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்படும், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கர்ப்ப காலத்தில் இந்த கிளைகோ ஆல்கலாய்டு அதிகமாக கொண்ட உருளைக்கிழங்குகள் நம்ம சாப்பிட்றதால குழந்தைகளுக்கு பிறப்பு குறைபாடு தோன்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதனால முளைவிட்டக்கூடிய உருளைக்கிழங்குகளையோ சுருக்கம் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ வெட்டு சேதங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ கர்ப்பிணி பெண்கள் உட்கொள்ளக்கூடாது. முளைவிட்டக்கூடிய உருளைக்கிழங்குகள் மட்டும் இல்லாமல் பச்சை நிற உருளைக்கிழங்குகள் கசப்பு சுவை கொண்ட உருளைக்கிழங்குகளுமே இந்த மாதிரி கிளைகோ ஆல்கலாய்டு இருக்கு. இதனால முளைவிட்ட பகுதி, அந்த கிழங்கினுடைய கண் பகுதி, சேதமடைந்த பாகம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நீக்கிட்டு அதை சாப்பிடலாம் அப்படின்னா நினைக்காதீங்க. அது மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அது தீமைகளை ஏற்படுத்தும். இப்போ மிகவும் மலிவாக கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம உருளைக்கிழங்குகளை மொத்தமாக வாங்கி வைக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து விட்டுருங்க. தேவைக்கு ஏற்ப நீங்க உருளைக்கிழங்கு வாங்கி பயன்படுத்தும் போது தான் இது உங்களுக்கு எந்த
பிரச்சனைகளும் தராது. ஸோ எப்போதுமே உருளைக்கிழங்கு நீங்கள் குளிர்ச்சியான அல்லது ஒரு இருட்டான இடத்துல வந்து வைக்கணும். குளிர்ச்சியான இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக அதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடக்கூடாது, அதுவும் தப்பு. காற்றோட்டமான சூழலில் நல்லா குளிர்ச்சியான இடத்துல வந்து உருளைக்கிழங்கு வந்து வைக்கணும். இருட்டான இடத்துல தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து வெங்காயத்தோட எப்போதுமே உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு சீக்கிரமே முளைவிட ஆரம்பிச்சிடும். ஸோ இது போல குளிர்ச்சியான இருட்டான இடத்துல உருளைக்கிழங்கு நீங்கள் வைக்கும்போது தான் முளைவிடக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு உருவாகாமல் தடுக்க முடியும். தோல் உரித்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ முளைவிட்டக்கூடிய உருளைக்கிழங்குல நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். அதை அப்படியே நம்ம சமைத்து சாப்பிட்டோம்னா வயிற்று கோளாறுகள், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இன்னும் உங்களுக்கு ஒரு சில நிலையில வந்து உயிரிழக்கக்கூடிய அபாயம் கூட உங்களுக்கு வந்து ஏற்படலாம். ஏன்னா உருளைக்கிழங்குடைய தோல்ல தான் அந்த கிளைகோல்களான வேதிப்பொருட்கள் அதிக அளவு இருக்கும். இது உருளைக்கிழங்கு முழுவதுமாகவே பரவிடும். ஸோ அதை நம்ம நீக்கிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து தீமைகளை தான் ஏற்படுத்துன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த முளைவிட்டக்கூடிய உருளைக்கிழங்கு உருவாகாம நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றது வந்து பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு எப்போதுமே நம்ம ஈரமான இடத்துல வைக்காம உலர்ந்த காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். அந்த இடம் வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கணும். அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச்லாம் நமக்கு வந்து கெட்ட ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு பொருளாக மாறிடும். உருளைக்கிழங்கு எப்போதுமே நம்ம இருண்ட மற்றும் குளிர்ந்த இடத்துல வந்து ஒரு காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். காகித பை அல்லது காட்டன் பேக் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்குல அதை வந்து கட்டி வைக்கலாம். உருளைக்கிழங்கு ஒருபோதும் நம்ம வந்து வெங்காயத்தோட சேர்த்து வைக்கக்கூடாது. அதே போல் குறிப்பாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உருளைக்கிழங்கு வந்து சூரிய ஒளியில் வந்து நீங்கள் வைக்கவே கூடாது. சூரிய ஒளியில் வந்து வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு இருட்டான இடத்துல ஒரு குளிர்ச்சியான காற்றோட்டமான இடத்துல வந்து உருளைக்கிழங்கு வைத்து பாதுகாக்கும் போது அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேரெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு வாங்கின உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கை கழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அது போல் நீங்கள் பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கழுவலாம். முன்னாடியே கழுவிட்டு வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து அழுகி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலோ அல்லது முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, சுருக்கங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற உருளைக்கிழங்குகளை உடனே அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா அந்த உருளைக்கிழங்குமே அது வந்து கெட்டு போக வச்சு ஆரம்பிச்சிடும். எனவே நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது நீங்கள் இந்த உருளைக்கிழங்குல முளைவிட்டு இருக்கா, சுருக்கங்கள் ஏதாவது இருக்கா, அல்லது பச்சை நிற திட்டுகள் ஏதாவது இருக்கா, சுருக்கங்கள், வெட்டுக்காயங்கள் ஏதாவது இருக்கா, அதில் சருமத்தில் ஏதாவது நிறம் மாற்றம் தோன்றி இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு பிறகு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படியே வெறுமனே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்றதுக்காக அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய தீமைகள் ஏற்படலாம். இந்த தீமைகள் வந்து இப்படி தான் உங்களை அட்டாக் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன். அந்த கிளைகோல்களைடு இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடலில் புகுந்து பலவிதமான தோல் பிரச்சனைகளையும், கண்கால் சார்ந்த பிரச்சனைகளையும், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி இறுதியில் உங்களுடைய இதயத்தை பாதித்து உங்களுக்கு அரிதிலும் அரிதாக மரணத்தை கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுக்காக அளவோடு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. குறிப்பாக நிறமாற்றம் இல்லாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு உடனே வாங்கினீங்கன்னா அதை உடனே சமைச்சிருங்க. பாதுகாத்து வைத்துக்கொண்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தையெல்லாம் விட்டுருங்க. அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குகள் உங்களுக்கு தீமைகளை விளைவிக்காது. ஸோ ஆரோக்கியமாக இருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உருளைக்கிழங்குல, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.